ஸோ எஸ் வெல்கம் டு yet another ஜேர்னல் வீடியோ. இதில் நான் எந்த இன்ட்ரோ அந்த டிஸ்க்ளைமர் எதுவும் அட்டாச் பண்ண போகிறதில்ல. பட் டிஸ்க்ளைமர் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. திஸ் வீடியோ இஸ் கோன் பி அ ஜேர்னல் வீடியோ. அண்ட் நேற்று நான் ட்ரேட் பண்ணல. இட் வாஸ் மெமோரியல் டே எஸ்டர்டே. ஸோ ஐ வாஸ் சேவிங் மை புல்லட்ஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தி வீக். நேற்று ஒரு புல்லட் இல்லை. அண்ட் ஐ ஹாவ் 3 more trading days. அண்ட் டுடே ended up green in my live account and my alpha evals. ஸோ எஸ், இன்றைக்கி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் என்ன பேன் அவுட் ஆச்சுன்றதை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வீடியோவில் பார்த்துருவோம். அண்ட் கிரேட் மந்த், ஆக்சுவலி கிரேட் மந்த் ஸோஃபார், கிரேட் மந்த்ஸ், இன்சேன் மந்த். அண்ட் இனிமேல் பிஎன்எல் வந்துட்டு காமிக்க போகிறது இல்லை ஃபார் சம் ப்ரைவசி ரீசன்ஸ். ஸோ திஸ் ஓகே, ஐ ஜஸ்ட் கோ டு நோட் அண்ட் ஐ வில் ஷோ யூ. திஸ் இஸ் ட்ரேட்ஜலா. ஸோ ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன பார்த்தேன்றதை வந்துட்டு நான் வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ மந்த்லி சார்ட்டில் இட் வாஸ் ஆல் தி சேம். ஐ மீன் மந்த்லி சார்ட் வந்துட்டு நான் போடலை, ஜஸ்ட் ஷோ யூ. மந்த்லி சார்ட் வந்துட்டு இட்ஸ் த சேம். ஃப்ரம் ஹைஸ் தீஸ் லோஸ் வில் பி ஆர் டீலிங் ரேஞ்ச். ப்ரைஸ் வந்துட்டு லாஸ்ட் மந்த் ஏப்ரல் வந்துட்டு வி ஹேட் அ ஹியூஜ் டோஜி கேண்டில் அண்ட் ப்ரைஸ் இந்த ரேஞ்சோட ஐஸை வந்துட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அரவுண்ட் அது பக்கத்துலேயே அதை ஒட்டி வந்து ஒரு 2 வாரமாக வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெருசாக வந்து அந்த இடத்துல வாலட்டிலிட்டி கிடையாது. கீழே வருது மேலே போகுது, கீழே வருது மேலே போகுது. பட் பெரிய ரேஞ்ச் பிரேக் வந்துட்டு எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீக் ஆஃப் ட்ரேடிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் மந்த் ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸப்ஷனல் ரன் வந்துட்டு கொடுத்துருச்சு இந்த மாதத்துக்கு. இட்ஸ் அ ஹியூஜ் புல்லிஷ் கேண்டில். ப்ரைஸ் அந்த ஹைஸை ஒட்டி தான் வந்துட்டு க்ளோஸ் ஆகணும். ஸ்டில் வி ஹாவ் 3 days ஆஃப் ட்ரேடிங் லெஃப்ட். அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஐம் ஸ்டில் லுக்கிங் அட் ஆல் தீஸ் ஹைஸ். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ நியூ ஆல் டைம் ஹைஸ். வில் ஜஸ்ட் கெட் இன் டு வீக்லி. அண்ட் வீக்லியில் வந்துட்டு வீக்லி ப்ளஸ் டெய்லி refined both weekly and the direction ain't that clear. Price is at the daily equilibrium and it's kind of stuck there. Pre-market வந்துட்டு பார்த்தோன்னா price was completely stuck. ப்ரைஸ் வந்துட்டு ஒரு இடத்துல லைக் நல்லா எக்ஸ்பேன்ஷன் வந்து கொடுத்துச்சு. பட் தேட் எக்ஸ்பேன்ஷன் வாஸ் நாட் டீப் எனஃப் டு பி ட்ரஸ்டட். ப்ரைஸ் வந்து ஒரு ஐ மீன் ப்ரீமியம்லேருந்தே வந்து நல்ல புஷ் கொடுத்துச்சு. இது வீக்லி டைம் ஃப்ரேம்ன்றனால இது இன்றைக்கி ஏற்றினால அப்படி தெரியுது. பட் வந்து ப்ரைஸ் வந்து ஏஷியாவிலேருந்தே நல்ல புஷ் வந்துட்டு கொடுக்க ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ரொம்ப டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு புஷ் கொடுக்கல. ஸோ வந்துட்டு அது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல இல்லை பைஸ் வந்துட்டு பார்க்குறதுக்காண்டி. டெய்லி வந்துட்டு பார்த்தோன்னா அண்ட் நான் மார்க் பண்ணி வச்சுருக்க லெவல்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் அண்ட் மந்த்லியில் வந்து அந்த சிஆர்டியோட ஹைஸ், மந்த்லியோட ஆர்டர் பிளாக், வீக்லியில் வந்து பார்த்தோன்னா வீக்லியில் பெருசாக இல்லை, ப்ரீவியஸ் வீக்லி ஹைஸை வந்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சுறேன். அண்ட் தென் ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸ், ப்ரீவியஸ் வீக்கோட லோஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ஆல்சோ கரெக்டாக அந்த சிஆர்டியோட ஹைஸ் தான் வந்து நம்மளோட மந்த்லி சிஆர்டியோட ஹைஸ். அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேமில் டெய்லியில் ஐ ஹாவ் மார்க்ஸ் சம் ஸ்டஃப். ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ், ஐ மீன் ப்ரீவியஸ் T+ 2 நாளோட ஹைஸ் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரீவியஸ் வீக்லி ஹைஸ் வந்து ப்ரீவியஸ் வீக்லி லோஸ் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் வந்துட்டு இதுதான் வந்து நம்மளோட மெயின் ட்ரா ஃபார் த வீக்காக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் டெய்லியில் வந்து இது என்கியோட சார்ட். டெய்லியில் we had this SMT. I mean, where? For some reason, something is wrong. Yep, here. NQல we had this SMT between these close and in the lows. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து இந்த NVAG SMT வந்துட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து இந்த NVAGக்கு வந்து வரல. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் வித் ES. Yes, deeper retracement with ES and then shallow retracement with NQ. And we can see that price is marching towards the weak size. So 6 hour வந்துட்டு வந்தோன்னா 6 hourல என்ன மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தலாம். ஸோ 6 hourல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் இஸ் ரியாக்டிங் ஆஃப் தி H6 ஆர்டர் பிளாக் அட் த பிரேக்கப் பிளாக். பட் ப்ரைஸ் ஹஸ் மேட் அ லாட் ஆஃப் மூமெண்ட் இந்த லண்டன் அண்ட் ஹென்ஸ் குட் AMB சாப்பின்றதை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே க்ளீனாக தெரியும்
ஆனால் ப்ரைஸ் வந்து இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வந்துட்டு வித்துட்டு வந்துருச்சு. இந்த கேண்டலோட லோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கன்சிடரபிளி இந்த கேண்டலோட ஹைஸ் வந்துட்டு இட் வாஸ் ஹையர் லோ வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அண்ட் நவ் ப்ரைஸஸ் க்ளோஸ் பிலோ த ப்ரீவியஸ் அப் க்ளோஸ் டவுன் க்ளோஸ் கேண்டில், ஆல்சோ ப்ரீவியஸ் கேண்டில் ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குன்றதுனால ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் புல்லிஷ்னஸ். பட் ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் பத்தலை, 50%க்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரல. எவ்ரி ஒன் வாஸ் லுக்கிங் ஃபார் புல்லிஷ்னஸ். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 9:30 வந்துட்டு ஐ தாட் வில் பி கெட்டிங் அ டைனி மேனிப்புலேஷன். ஸோ அதுதான் வந்துட்டு நடந்துருந்துச்சு லோவர் டைம் ஃப்ரேமில். ஸோ 4 ஹவர் பார்த்தோன்னா 4 ஹவர் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ரேலியெல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். அகெயின் ஒரு சின்ன பைஸ், வெரி டைனி பைஸ் டு கன்சிடர் திஸ் as a ட்ரேடிங் டே. ஒரு $100 மட்டும் அதில் வந்து செக்யூர் பண்ணியிருந்தேன். பட் திஸ் சேல்ஸ் ஹஸ் பீன் மை மேஜர் சேல்ஸ். இதை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது இஸ் அதர் 2 கேரக்டர்ஸ். ஸோ தேட் வுட் பி அதே 4 hour டைம் ஃப்ரேம். மேபி வில் ஜஸ்ட் ஸ்விட்ச் திங்ஸ் டு 1 hour டைம் ஃப்ரேம். எனக்கு இதை எடுக்க ட்ரேட் பண்ணது இந்த NVOG. ஸோ இந்த NVOG வாஸ் லோவர் அண்ட் ஆல்சோ மந்த்லி CRT. இது வந்துட்டு நம்ம வீக்லியோட FEG இந்த இடத்துல எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். 4 hour டைம் ஃப்ரேம் வந்துட்டு போனேன்னா ப்ரைஸ் வந்துட்டு அந்த 4 hour FEG வீக்லி FEG கிட்ட எப்படி வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு அப்படின்றது வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. ஸோ தேட்ஸ் இட். இங்கே அதே லோவர் டைம் ஃப்ரேமில் போய் வந்தோன்னா எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க. ஸோ எவ்ரி ஒன் வாஸ் லுக்கிங் ஃபார் புல்லிஷ்னஸ் ஃப்ரம் ஹியர். இந்த இடத்துலேருந்து எல்லாருமே வந்து புல்லிஷ்னஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ப்ரைஸ் உள்ளே போயிட்டு உள்ளே மேலே போயிட்டு இருந்துச்சு. இதை வந்து சிஆர்டியாக வந்து மாற்றிடுச்சு. இந்த ரேஞ்ச் லோவர்ஸ் எடுத்துகிட்டு இந்த இன்வெர்ஷனை தொட்டுட்டு ப்ரைஸ் மேலே போயிட்டு இருந்துச்சு. பட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஷார்ட். நான் ஷார்ட்ஸ் பார்த்தது எல்லாருமே புல்லிஷ்னஸ் ப்ரைஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் வித் தேட். அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுமே எனக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ ஐ தாட் ஓகே திஸ் குட் பி ஆர் ஹைஸ். அண்ட் அந்த இடத்துல நான் செல்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஐயோ என்எக்ஸ் சாரி அந்த இடத்துல எனக்கு வந்து செல்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது இது. கவனிக்கிறீங்களான்னு தெரியல. நான் வந்து இங்கே பாருங்கள், இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சண்டே லைவ் செஷன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இஸ் ஆர் NDOG. எவ்ரி NDOG விச் இஸ் இன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு இட்ஸ் ஹை ப்ராபிலிட்டி NDOG. ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோ ப்ரைஸ் வந்து நான் ப்ரீவியஸ் எவ்வளோ வச்சுருக்கேன். NDOGs வந்துட்டு வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் 6 NDOGs வந்துட்டு வச்சுருக்கேன் என்னோட சார்ட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் இந்த ஷார்ட் வந்துட்டு கொடுக்குற அந்த டைமில், இந்த ஷார்ட் வந்துட்டு கொடுத்த அந்த டைமில் வந்தப்போ ப்ரைஸ் வந்து அந்த NVOG டேப் பண்ணி NDOG டேப் பண்ணிட்டு வரல. கரெக்டாக பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த NDOG வந்துட்டு டேப் பண்ணிட்டு வரல. ப்ரைஸ் மேலே போன உடனே ஐ மேட் அ மிஸ்டேக். நல்ல க்ரீன் ஆகியிருக்க வேண்டியது, இன்றைக்கி செம க்ரீனாக வந்து ஆகியிருக்க வேண்டியது. அண்ட் ஆல்சோ இஃப் யூ லுக் அட் திங்ஸ் ஹியர், இது NVOG. ஸோ NVOGோட ஓப்பன், அது NVOG ப்ளஸ் ஒரு NDOG. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் உள்ளே போச்சு, ஐஸை எடுத்துட்டு உள்ளே போச்சு. சாரி கைஸ், கட் பண்ணிட்டு சாப்பிட போயிட்டேன். ஸோ எஸ், என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஒரு நிமிஷம். எஸ், இங்கே வந்து லைக் எல்லா பீரியடேஷுமே எனக்கு கீழே தான் இருந்துச்சு. ப்ரைஸ் இங்கேருந்து கண்டினியூ ஆகி போயிருக்கலாம். பட் குவாலிட்டி லாங்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் வந்துட்டு டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ப்ரீமியமில் வந்து தான், டீப் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ப்ரீமியமில் இருந்து தான் வரும். எனக்கு இந்த லோஸ் டு இந்த ஹைஸ் வந்துட்டு என்னோட டீலிங் ரேஞ்சாக என்ன, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு ப்ளே பண்ண போகிறோம். இதுதான் வந்து என்னோட டீலிங் ரேஞ்ச். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ப்ரைஸ் ஷார்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஹைஸ்லேருந்து இந்த லோஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த லோஸ் தான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த லோஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வரணும். நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தேன் தட் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் இடம் இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு இந்த பர்டிகுலர் NDOG. ஸோ நான் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சது
இந்த லோஸ்ல முக்காவாசி பார்ஷியல்ஸ் எடுத்துட்டு, இந்த லோஸ் வரைக்கும் பிரைஸ் வரும். ஐ மீன் இந்த எண்ட் டாக் வரைக்கும் பிரைஸ் வரும்னு நெனச்சேன். ஐ மீன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ், நான் இந்த லோஸ்ல ஐ மீன் என்னோட ட்ரேட் ஐடியா வந்து நான் பிளான் பண்ணது இந்த லோஸ் டூ இது. பட் என்னோட மேஜர் பார்ஷியல்ஸ் வந்துட்டு இங்க இருக்கும். ஸோ 4.6 ஆர் கிட்ட என்னோட மேஜர் பார்ஷியல்ஸ். அண்ட் தென் ஒரு கான்ட்ராக்டோ 2 கான்ட்ராக்டோ நான் கடைசியா இந்த எண்ட் டாக்ஸ்க்கு விடுறதுக்கு வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பிரைஸ் வந்து நான் இங்க வெயிட் ஐ மீன் நான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே என்னோட எல் மாடல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருச்சு 1 மினிட்ல. நல்ல ரிஜெக்ஷன். இதுதான் வந்து அந்த பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு இந்த என் டாகுக்கு போயிருக்கு, இந்த என் வாகுக்கு போயிருக்கு. இந்த என் வாகோட லோஸ் ஆக்சுவலா. ஸோ அது இஸ் அ 2 bird 1 stone ஃபார் மீ. அண்ட் ப்ரைஸ் இமீடியட்டாக ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு, ரியாக்ட் பண்ணுச்சு. ரியாக்ட் பண்ண உடனே ஐ காட் மை எல் மாடல். என்னோட ஸ்டாப் லாஸ் ஐ மீன் என்னோட என்ட்ரி இந்த கேண்டில் ஓப்பனில் இருந்திருக்கணும். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஸோ கைண்டாக ஹைஸில் இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எல் மாடல் படி எனக்கு இந்த பர்டிகுலர் கேண்டிலோட ஹைஸில் இருந்திருக்கணும். பட் மேலே இருக்க மேஜர் ஹைஸில் வந்துட்டு இருந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த இடத்துல நான் லைட்டாக தயங்கிட்டேன். என்னோட மாடல் ஃபார்ம் பண்ணியும் நான் ரியாக்ட் பண்ணல. என்னோட ஃபுல் கான்ஃபிடென்ஸில் நான் என்னோட ட்ரேடை ப்ளேஸ் பண்ணல. அந்த இடத்துல லைட்டாக பயந்தேன். $250 வந்துட்டு நான் வந்து ரிஸ்க் வந்துட்டு பிளான் பண்ணப்போ எனக்கு அரௌண்ட் 1.1 ஒரு என்கியூ வந்துட்டு காமிச்சிச்சு, 11 MNQ காமிச்சிச்சு. எனக்கு லைட்டாக தயக்கமாக இருந்துச்சு அந்த ஹைஸ்லேயே வந்துட்டு செல் அடிக்கிறதுக்காண்டி $250 ரிஸ்க்குக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் உள்ளே போச்சு. நான் வெளியே வந்து இந்த லோஸு கீழே க்ளோஸ் வைக்கிறேன்னு நினச்சேன். அடுத்த செகண்ட் வந்து ஐ மீன் நான் காமிக்கிறேன் அந்த கேண்டில் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ம். ஸோ இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில பாருங்க. அடுத்த அந்த ஒரு செகண்ட் கேண்டில் கிட்டத்தட்ட 11 ஹேண்டில் வந்துட்டு இறக்கிருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு போயிருச்சு. பட் ஸ்டில் அது போன பாதி வழியிலே எக்ஸிக்யூட்டட் பிகாஸ் ஐ நோ என்னோட ட்ரா வந்துட்டு இது அண்ட் தென் என்னோட மேக்ஸிமம் ட்ரா இது. அதையும் தாண்டி நான் லக்கியாக இருந்தேன்னா கீழே வரைக்கும் போயிருப்பான்றது எனக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் கீழே போயிட்டு இருக்கப்பவே எக்ஸிக்யூட்டட் அரௌண்ட் சம்வேர் அரௌண்ட் ஹியர். ஐம் நாட் ஷுர். என்னோட இது வந்துட்டு ஐ மீன் என்னோட எக்ஸிக்யூஷன்ஸ் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் கீழே போயிட்டு இருக்கப்ப. அரௌண்ட் நான் இங்கே போன உடனே வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எஸ் இதுதான் நினைக்கிறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த கேண்டலோட ஹைஸில் இருந்துச்சு. என்னோட மேஜர் டிபி இங்கே அண்ட் தென் நான் ட்ரெயில் பண்ணலான்னு நினச்சேன். 5 MNQ அடிச்சிருந்தேன். ஸோ ப்ரைஸ் இங்கே வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ப்ரைஸ் கீழே போக போக ஆரம்பித்த உடனே ஐஎஸ் இந்த லோஸ்க்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அரௌண்ட் இட் வாஸ் 175 ஐஎஸ் இந்த ட்ரேடோட லாஸு. இதுதான் வந்து அதுக்கப்புறம் என்னோட மெயின் எஸ்எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 30 செகண்ட்ஸ் போனோன்னா ப்ரைஸ் உள்ளே போயிட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்துட்டு இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ப்ரீவியஸ் 1 minute கேண்டில் போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஐ வாஸ் அக்ரெசிவ்லி ட்ரெயிலிங் மை ஸ்டாப் லாஸ். இந்த லோஸ்க்குள்ளே போயிட்டு வெளியே வந்த உடனே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே ப்ரீவியஸ் கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் இங்கே மூவ் பண்ணிட்டு இன்னொரு 5 கான்ட்ராக்ட் வந்துட்டு போட்டுட்டேன். ஸோ மொத்த ஸ்டாப் லாஸ் வாஸ் அரௌண்ட் $150 ஐஎஸ் 10 MNQஸ்க்கு அரௌண்ட் $200. ஸோ இட் வாஸ் ஸ்டில் இன்சைட் மை ரிஸ்க். இந்த லோஸில் ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டேன் அண்ட் தென் அக்ரெசிவாக மறுபடியும் ட்ரெயில் பண்ணேன் இந்த ஹைஸுக்கு. பட் அந்த ட்ரெயிலிங் எஸ்எல் வந்துட்டு அடிச்சிருச்சு. ஸோ இது வந்து இந்த ட்ரேடோட பிரேக் டவுன் வந்துட்டு நம்ம இதில் பார்ப்போம், நம்மளோட ட்ரேட் ஜலாக் போயிட்டு ஜர்னல் பண்ணுறப்ப. லைக் நான் வந்து என்னோட ஃபுல் பொட்டென்ஷியலில் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன்னா ஐ குட் ஹவ் பாஸ்ட் மை வேல்ஸ் ஃப்ரம் -500 + 3500 கிட்ட ஈஸியாக அந்த ஒரே ட்ரேடில் போயிருக்கும். அட்லீஸ்ட் இல்லைனா கூட நான் கன்சிஸ்டன்சி ரூல்ஸ்க்காண்டி 1500 ஆல்மோஸ்ட் $2000 ட்ரேட் இந்த ட்ரேட் சேஃபாக ப்ளே பண்ணியிருந்தா கூட. எப்படி சொல்கிறேன்னா என்னோட என்ட்ரி இங்கே இருந்திருக்கும், என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்திருக்கும், என்னோட மெயின் க்ளோஷர் வந்துட்டு இங்கே இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இது எத்தனை ட்ரேடு இங்கே நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு MNQ அடிச்சு இங்கே க்ளோஸ் பண்ணுறேன்னு கூட வச்சுக்கோங்க. 250 ஐ மீன் 250 50 ஹேண்டில் ஸ்டாப் லாஸ் $1000 ட்ரேடு. அதுக்கு அடுத்து இங்கே ஒரு ட்ரேட் போட்டிருந்திருப்பேன். ஸ்டாப் லாஸ் எங்கே இங்கே. இப்போ இதை ஃபுல்லாக ரைட் பண்ணியிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. மறுபடியும் இன்னொரு 50 ஹேண்டில்ஸ்க்கு ரைட் பண்ணியிருந்தா கூட that's my other $2000 ட்ரேட்.
இவ்வளவு நல்ல ட்ரேடை வந்துட்டு நான் வந்து சோக் பண்ணிட்டேன். அண்ட் ஆஃப்டர் தேட் ப்ரைஸ் வந்து நல்ல ரியாக்ஷன் குடுத்துச்சு. கரெக்ட்டா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் வந்துட்டு வாக்ல ரிஜெக்ட் ஆச்சு. அண்ட் இங்க ஓடி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இட் வாஸ் ரிஜெக்டிங். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் தட் ப்ரைஸ் டுக் தீஸ் லோஸ், கான் ஹையர், கேம் லோவர் அண்ட் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ ஐ நியூ இட் வாஸ் கோயிங் ஹையர். அண்ட் ப்ரைஸ் எப்போ இந்த ரிஜெக்ஷன் வந்துட்டு குடுத்துச்சோ, ஸோ ஐ வில் கன்சிடர் தட் அஸ் அ பிரேக்கர். ஓகே. That's not a proper breaker, but lower time frame. That's something in price for it to support price. Okay, in the up close candles that you could call as that as an accumulation block. So price இங்க வந்துட்டு மேல போய் க்ளோஸ் வச்ச உடனே I did another scalp for $100 win with my stop loss around and then the accumulation block or lows. And then somewhere targeting around here. 1:1 வந்துட்டு I did a trade. Targeting $100 1:1 I did a trade to come. எனக்கு மேல தான் போறான்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் வந்து எனக்கு இந்த டேஸ் கணக்காகணுன்றதுக்காண்டி ஐ டுக் பை ட்ரேட். பட் என்னோட மெயின் ட்ரேட் வந்துட்டு என்னோட செல் ட்ரேட். நம்ம இப்போ நான் என்னென்ன பண்ணலைன்ற மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ ஜேர்னல் பண்ணலாம். நான் வேற நோட்டீஸ் பண்ணணும்னு நினைச்சது, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் வந்து 8:30 ஓப்பனையும் டே ஓப்பனையும் நான் மார்க் பண்ணவே இல்லை. சுத்தமாக நான் மார்க் பண்ணல. ஸோ என்னோட 8:30 ஓப்பன் இங்கே 8:30 ஓப்பன் இங்கே, என்னோட டே ஓப்பன் இங்கே. டே ஓப்பன் இங்கே. ஸோ இப்போ நம்ம இது ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அரைவா போட்டு வச்சுக்கிருவோம். பிகாஸ் அகெயின் இங்கே 50% வந்திருக்கு பாருங்க. நம்ம அந்த இதையுமே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் டைமோட டிஃபரன்சஸையும் வந்து நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டாக வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம். அதுவும் 50% வந்துட்டு வந்திருக்கு. ஐ மீன் டிஸ்கவுண்ட்ல வந்துட்டு தான் ப்ரைஸ் வந்துட்டு மேலே வந்து போயிருக்கு. ஸோ எஸ், சார்ட்ஸில் வந்துட்டு இதுதான் நான் நோட்டீஸ் பண்ண விட்டது. 8:30 ஐ மீன் டேவோட ஓப்பன் இனிஷியலாக ஷார்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லாங் டேர்ம் பைஸ் வந்து ஆப்வியஸாக வந்துட்டு புல்லிஷ் தான். பட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த லோஸ் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னால் இந்த லோஸ் இந்த ஹைஸ் தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆன டீலிங் ரேஞ்ச். அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வந்துச்சு. இங்கேயுமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு வராமல் தான் மேலே போச்சு. மறுபடியும் இது வச்சு பார்த்தோன்னா we had a beautiful sell side liquidity engineered above equilibrium. So I was expecting these areas. இங்கேருந்து பைஸ் போவான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் எல்லாமே we can consider that as an order block. And also we have a previous sell side liquidity residing over here. And இந்த இடத்துல இருந்து நம்ம பைஸ் போவான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் yeah, things happen. ப்ராப்பர்லி செக்யூர்ட், நல்ல மேனேஜ்மெண்ட். பட் ஸ்டில் என்னோட என்ட்ரியில் வந்துட்டு நான் என்னோட லைக் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான செட்டப்பில் வந்து எனக்கு ஃபம்பிள் பண்ணது வந்து கொஞ்சம் மனசு வந்துட்டு கேட்க மாட்டேங்குது. தேட்ஸ் இட். இப்போ வந்து நம்ம ஜேர்னல் பண்ண போயிடுவோம். ஐம் நாட் பி ஷோயிங் எனி பிஎன்எல்ஸ் ஃப்ரம் நவ் ஆன். இட் வில் பி ஜஸ்ட் பியூர் ப்ராசஸ் பிகாஸ் எவ்ரி திங் கேன் பி ரிப்பீட்டேட்டட். நான் ஒரு எம்என்கியூ போடுறதுக்கு நான் 2 எம்என்கியூ போடலாம். ஐ மீன் ஒரு என்கியூ போடலாம், 2 என்கியூ போடலாம். சாரி கைஸ், ரொம்ப டிஸ்டர்பன்ஸு. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம். நான் யூஸ் பண்ணல, பட் லெட்ஸ் சி கரெக்டாக எங்கேயும் இதாகுதா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், 4th ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்திருக்கு. அண்ட் தென் வி ஹேட் அதர் எக்ஸ்பேன்ஷன். இந்த எக்ஸ்பேன்ஷன் லைக் பெரிஸ் அஃப்கோர்ஸ் 2 to 2.5 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் நல்ல அக்யூமுலேஷன். அண்ட் தென் 4th ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ப்ரைஸ் ரீச் ஆயிருக்கு. பியூட்டிஃபுல்லா இது நம்ம பார்க்கல. பட் ஐ மீன் நான் அப்போ சார்ட்ஸில் வந்துட்டு பார்க்கல. லேட்டராக நோட்டீஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் சம் குட் சிக்னேச்சர்ஸ். நான் மந்த்லி ஓபிக்கு ப்ரைஸ் போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ இதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ப்ரைஸ் வந்து திரும்பினோடனே ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த எண்ட் மாகோட லோஸ். ப்ரைஸ் வென் தேர் பியூட்டிஃபுல் டே, தெரப்பியூட்டிக் ப்ரைஸ் ஆக்ஷன் இன்னைக்கு சீரியஸாக. ஸோ நவ் வில் ஜஸ்ட் கோ ஜேர்னல் திங்ஸ் பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் கைஸ். தீம் தனதும் தனதீம் தனதும் தீம் தனதும் தனதீம் தனதும் காதலித்தேன் கண்ணில் இன்னும் மூடவில்லை.
இருங்க பாட்டு போட்டுக்கிறேன். இதை நீங்கள் யாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவுமே பண்ணலை. எனக்கு பண்ணணும். மேபி பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் த ஒன்லி மோட்டிவ். அண்டு இப்போலேருந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண எதுவும் இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்கிறேன். நான் பாட்டு பாட போகிறேன். ஸோ வேணும்னா இதோட அப்படியே வந்து கிளம்பிக்கோங்க. திஸ் வில் பி மை ஜர்னலிங். நல்ல ட்ரேட், பட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இல்லை. கிவ் திஸ் 3.5. அருதம் மருதம் தம் பெயர் சொந்தம். என்னோட மெயின் டிபி 21,223. ஸ்டாப் லாஸ் இன்னும் வரும் எந்தன் கதையே, இன்னும் வரும் எந்தன் கதையே, எந்தன் கதை. $420 கிடையாது, பிகாஸ் இதில் பாதி தான் அஃப்கோர்ஸ் வரும். 420னா 210 அரௌண்ட் வரும். பிகாஸ் நான் 2 இடத்துல ஆவரேஜ் ஆகி என்டர் ஆகி இருந்தனால அந்த 2க்குமே ஆவரேஜ், 2 என்ட்ரிக்குமே வந்துட்டு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துட்டு காமிக்குது. Setup was 9:30. Expansion anticipation. கொட்டி தீராதோ. Entered late. தம் மருதம் தம் எந்தன் பெயர் சொந்தம். ஜெனரேட் பண்ணிட்டேன். போஸ்ட் மார்க்கெட் ஜெனரேட் பண்ணிட்டேன். நியூஸ் வந்து இன்னைக்கு 1 2 3 4 நியூஸ் இருந்துச்சு. பட் 4மே வந்து மீடியம் இம்பேக்ட் நியூஸ் தான். ஸோ அதை கன்சிடர் பண்ண வேணாம். நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்ல, பின்னாடி தேவைப்படும். என்னும் கதை என்னும் வரும் எந்தன் கதையே, எந்தன் கதை தோம் தான தோம் தான தோம் தான தோம் தீம் தான தோம் தான தீம் தான தோம் தீம் தான தோம் தான தீம் தான தோம். கண்விழி தும்மன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை, கண்விழி தேனவன் காணவில்லை. கண்ணாலா கருமை போட்ட பண்ணக்கும் entry before equity open. Sleep was very good. Confidence was high. இல்ல confidence was low. அந்த இடத்துல நான் எக்ஸிக்யூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ப்ராப்பர் எக்ஸிக்யூட். AM நியூயார்க். தம் மாருதம் தம் ஃபோமோ இருந்துச்சு. பிகாஸ் நான் என்னோட என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் தள்ளி போன என்ட்ரியில் வந்துட்டு என்டர் ஆனேன். வேற எஸ் எதுல ஹோப். எஸ்எம்ஆர் வந்துட்டு என் டாக் அண்ட் என்வால் செல் மாடல். நான் காதல் சொல்வேன். லே புக் எல் மாடல். சாரி, காதலினேன். 8:30 ஓப்பன். 2 ஓப்பனுமே மார்க் பண்ணல. ஸோ அதை விட்டுலாம். என்எக்ஸ் ஸ்டாக்ஸ் இருந்துச்சு, எக்கனாமிக் கேலண்டர் இருந்துச்சு. ஏர்னிங்ஸும் பார்த்துட்டேன். நாளைக்கு என்விடியாவோட ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹை ப்ராபிலிட்டி டே இல்லை, பிகாஸ் நாளைக்கு எஃப்எம்சி மினிட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ என்விடியாவோட ஏர்னிங்ஸும் இருக்குது. ஸ்மூத் எஜஸ் வந்துட்டு இருந்துச்சு. 2 birds 1 stone ப்ராப்பராக இருந்துச்சு. எஸ்எம்டி இருந்துச்சு, எல் மாடல் இருந்துச்சு, ரூல் பேசிக்ஸ் வந்துருந்துச்சு. நான் மேனுவலாக எதுவும் க்ளோஸ் பண்ணல. அட்டாச்மெண்ட்ஸ் நான் அப்புறமா என்னோட ட்ரேட் வந்துட்டு பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடோட ஜேர்னல் ஸ்பீன் டன். பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ கண்டிப்பாக வேணும். பிகாஸ்
லைக் நான் நிறைய தப்பு பண்ணியிருந்தேன். இது எதுவும் தேவையில்ல, இண்டிவிஜுவல் ட்ரேட் மட்டும் இருந்தால் போதும். டிக்கர் எம்என்கியூஎம் மாடல் entry reason price was at premium, SMR at 10y highs and NDOC to discount. Exit reason TSL hit after low hanging fruit. Trade duration வந்துட்டு I guess let me check. 4 minutes. பட் ஆனால் அந்த கேன்லேயே போட்டேன், ஸோ இட் would be 5 minutes. Position size was 10 MNQ. Win, profit and loss, I guess it's not necessary. Did I follow my plan? Partial yes and partial no. Did I follow my risk? Yes, risk manage வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். What went well? The direction and timing was good. The management of my trade was not that good. My journaling executing confidence. They stuck to my trading rules. சொன்ன மாதிரி partially yes and partially no. Did I take any impulsive decision? No. பண்ணல. Was my risk ratio? Yes, risk ratio was followed. Did I hesitate on any setups? Yes. Because it was too early. But did I feel any strong emotions? No. ரைட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த ஹைஸில் போட்டப்போ நான் வந்து ஒரு என்கியூ போகலான்னு சொல்லி நினச்சி வச்சுருந்தேன். பட் ஆனால் ப்ரைஸ் கீழே போன உடனே நோ தேட் அந்த ரிஸ்க் வந்துட்டு நமக்கு செட் ஆகாது, அந்த பொசிஷன் சைஸிங் நம்ம எடுக்க போகிற ரிஸ்க் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் 5 மணிக்கு மட்டும் தான் என்டர் ஆனேன். நோ ஐ டிட் நாட். வாட் இஸ் ஒன் திங் ஐ கேன் இம்ப்ரூவ் டுமாரோ? Execute with confidence when set up those. What was my biggest lesson today? Again the same. Marudam dum. I've heard of it. Yes. Kinda, but not satisfied. What specific change I will implement tomorrow? Again the same. Execute with confidence. What habits do I need to reinforce or eliminate? Patience. ஓகே, அடுத்த ட்ரேட் வந்துட்டு இட் வுட் நாட் பி தட் டீடைல்.
ஜர்னலிங் பிகாஸ் ஐ நோ ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு நாட் அ ப்ராப்பர் ஒன். இது நான் அந்த $100 எடுக்கணுன்றதுக்காண்டி நான் பண்ணது. பிகாஸ் ஐ ஹேட் ரிசர்வ்ஸ் அண்ட் என்னோட பே அவுட் எலிஜிபிள் ஆகிறதுக்காண்டி அந்த $100 எடுத்தது. ஸோ ஐ ஜஸ்ட் டூ திஸ் பேசிக் டேட்டா ஜர்னலிங். ஜானுதம் மாருதம் தம். அரே யார், அட்லீஸ்ட் இந்த ஹைஸ் வந்துருக்கலாம். காதல் காதலி 9:30 ஜுடாஸ். கண்விழி தேனவன் காணவில்லை. ப்ராப்பரான தெரியல, அது மிஸ்டேக்ஸும் பெருசாக எதுவும் இல்லை. நெல் மாடல், அதுக்கப்புறம் ரியாக்ஷன் ஆஃப் 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 எஃப்இஜி M1 ப்ரீ மார்க்கெட் ஜேர்னல், போஸ்ட் மார்க்கெட் ஜேர்னல், நியூஸ். மனுதம் மாருதம் தம் தன் பெயர் சொந்தம். இது ஹை. காசம் என்பேன் பேரும் வேஷம் என்பேன், வேஷம் என்பேன் பேரும் வேஷம் என்பேன். என் டாக் என் பை மாடல் நான் பண்ணிட்டல. இது வந்து மாடல் வந்து 930 ஜுடாஸ், 950 கண்டினியூவேஷன், மேக்ரோ கண்டினியூவேஷன், ரிவர்சல் ஆகிருச்சு. ஸோ எஸ் 930 மட்டும் போதும். ஸோ எஸ் தேட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் இதுதான் என்னோட ப்ராசஸ் இருக்கும். நான் ப்ரீ மார்க்கெட் பண்ணிடுவேன், ப்ரீ மார்க்கெட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுவேன், ட்ரேட் பண்ணிட்டு ஜேர்னல் முடிப்பேன். பட் இப்போ எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு பிகாஸ் காலையில் எனக்கு வெள்ளன டியூட்டி இருக்குது. அதனால் இப்போ எனக்கு பண்ணி முடிச்சோம்னா ஃப்ரீயாக தூங்கிடலான்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஐ டிட் மை ஜேர்னலிங். திங்ஸ் குட் ஹவ் பீன் இம்ப்ரூவ்ட். பட் எல்லா டைமும் வந்துட்டு நம்மளால் 100% கொடுக்க முடியாது. அந்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்காது என்னோட ப்ராசஸ். ஸோ எஸ் it for this video and hope you learned something insightful. Until next time, stay safe guys. Bye bye.